தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வட மாவட்டங்களில் பிரபலமான கட்சியாக கருதப்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்திருக்கிறது. முதல் முறையாக பாமக இரண்டாக உடைந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான ஒரு அணியும், டாக்டர் ராமதாசனுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான ஒரு அணியும் வட மாவட்டங்களில் போட்டியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அன்புமணி தலைமையிலான பாமக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. டாக்டர் ராமதாஸுக்கு மிகப்பெரிய கூட்டணி கிடைக்கவில்லை என்பது வருத்தமாகவே இருக்கிறது. இதில் என்ன சுவாரஸ்யமான தகவல் என்றால், டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவில் இடம்பெற்றிருக்கிறார் அக்கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஜி.கே. மணி அவர்கள். அவர் தற்போது பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார். அரசியலில் அனுபவம் வாய்ந்த அவர் தொடர்ந்து திமுகவின் விசுவாசியாகவே கடந்த காலங்களில் செயல்பட்டு வந்திருக்கிறார். இதை அடிக்கடி சுட்டிக்காட்டிய டாக்டர் ராமதாசனுடைய மகன் அன்புமணி அவர்கள், திமுகவினுடைய தூண்டுதலின் பேரில்தான் பாமக இரண்டாக உடைந்திருக்கிறது என்று சொன்னார். அதை யாரும் பல்வேறு அனுபவசாலிகளும் அதை நம்பவில்லை. ஆனால் இன்று நம்ப தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கான காரணம், ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் தமிழ்குமரன் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவினுடைய இளைஞரின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையெல்லாம் அவர் விட்டுவிட்டு 10 நாட்களுக்கு முன்பாக, ஏன் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே காங்கிரஸ் தலைமையிலான அகில இந்திய காங்கிரஸில் இணைந்தார். கட்சியில் சேர்ந்த ஒரே வாரத்தில் அவருக்கு பென்னாகரம் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் அவர் இடம்பெற்றிருக்கிறார். எனவே திமுகவின் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றால் திமுக தான் பாமகவை உடைத்தது என்ற எண்ணம் வெளிப்படையாகவே தெரிந்துவிடும் என்பதால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவுடன் அவருடைய பரிந்துரையின் பேரில் காங்கிரஸில் இணைந்து காங்கிரஸினுடைய தலைமைக்கு பேசி திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியே அவருக்கு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் கை சின்னத்தில் பென்னாகரத்தில் நிற்கிறார் என்று பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றன. தனக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்காது. ஏனென்றால் அன்புமணி தலைமையில் பெரும்பான்மையான பாமகவினுடைய தொண்டர்கள் சென்று விட்டார்கள். டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இருப்பதோ ஒரு சில உறுப்பினர்கள் மட்டுமே. எனவே ராமதாஸ் தலைமையிலான கூட்டணியில் தனக்கு நின்றால் வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. அவர் திமுக கூட்டணிக்கும் செல்ல முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் எப்படியாவது பென்னாகரம் தொகுதியில் தானோ அல்லது தன் மகனோ எம்எல்ஏவாக ஆகிவிட வேண்டும் என்பதன் அடிப்படையில் திமுகவினுடைய ஆதரவோடு காங்கிரஸ் தலைமையில் இணைந்து காங்கிரஸ் சின்னமான கை சின்னத்தில் பென்னாகரத்தில் போட்டியிடுகின்றார். தன்னுடைய பதவிக்காகவும் தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய சுய லாபத்திற்காக வட மாவட்டங்களில் பரவலாக இருந்த கட்சியான பாமகவை இரண்டாக உடைத்த பெருமை நிச்சயமாக ஜி.கே. மணி அவர்களையே சாரும். ஜி.கே. மணி அவர்கள் பாமகவில் கடந்த காலங்களில் தியாகச்செம்மல் என்று சொன்னார்கள். இப்பொழுதுதான் தெரிகிறது அவருடைய தியாகச்செம்மல் என்னவென்று. தன் சுய லாபத்திற்காக, தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய மகனின் வளர்ச்சிக்காக பாமகவை இரண்டாக உடைத்திருப்பது ஆச்சரியமாகவே இருக்கின்றன. நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். பென்னாகரம் சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு காங்கிரஸ் தரப்பில் நிற்கும் ஜி.கே. தமிழ்குமரன் அவர்கள் வெற்றி பெறுகிறாரா அல்லது பாமக வெற்றி பெறுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பென்னாகரம் மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார்களா அல்லது என்ன மாதிரியான முடிவை அளிப்பார்கள்? யார் பக்கம் நியாயம் என்பதை பென்னாகரம் சட்டமன்ற வாக்காளர்கள் உணர்வார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் முடிவு வரும் வரை. நன்றி, வணக்கம்.